தனுசு ராசியை பொறுத்தவரை ஒரு தெய்வீக ராசி. அது மற்ற ராசியை விட தெய்வமே உடனிருந்து உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ராசி தனுசு. ஆனால் தனுசு ராசி மையன்பர்களுக்கு, தனுசு ராசி மையன்பர்களுக்கான இந்த பதிவு, வாழ்க்கையில் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு சொல்லப்பட்டது. அப்போ பொருள் உள்ள நிலைமையை எப்படி தக்க வைக்கிறது? பொருளாதாரம்னா நம்ம காசு பணம், இந்த காசு பணம் வந்து தங்குதலை இல்லாமல் வர்றதுக்கு என்ன வழி? ஜோதிடம்ங்கிறது என்னென்னமோ சொல்லுதே, இதுக்கு ஒரு வழி சொல்லுதா? சொல்லுது. நம்முடைய சித்தகுமார்கள் நமக்காக கருணையோடு வழங்கிய ரகசியங்கள் இதுவும் ஒன்று. சரி, அப்படி என்ன ரகசியங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு அற்புதமான ரகசியம் ஒன்று அடங்கியிருக்கு. ஏன்னா தனுசு ராசி மையன்பர்களை பொறுத்த வரைக்கும் சாந்த சுரூபியாக இருப்பார்கள், எளிதில் யாருக்கும் தலை வணங்க மாட்டார்கள், யாருக்குமே கெடுதல் செய்ய விரும்ப மாட்டார்கள், நேர்மையாக வாழ வேண்டும் என்கின்ற முழு நோக்கம் இருக்கும். அதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, சுதந்திரமாக வாழ விரும்பக்கூடியவர்கள். அவங்க சுதந்திரமாக வாழணும், ஃப்ரீடம் வேண்டும், பிரைவேசி ரொம்ப முக்கியம். அதான் நீங்கள் ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே சொல்கிறேன், தனுசு ராசியில் யார் பிறந்தாலும் சரி, ஃப்ரீடம் ஃப்ரீடம் ஃப்ரீடம். ஆள் அடிமை, ஆண்டான் அடிமை, இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. இறைப்பணி செய்வதற்கும் நியாயமான முறையில், அதாவது அறப்பணி செய்வதற்குமாக ஆக்கப்பட்டவர்கள் நீங்கள் தனுசு ராசியில் ஆனா பெண்ணோ ஒரு மனசாட்சிக்கு விரோதமாக செயல்பட பிடிக்காது, செயல்பட்டாலும் குற்றம்னு ஏற்றுக்கிட்டு அதுக்கு உண்மையை ஒத்துக்கக்கூடிய ராசி இந்த ராசி. தான் செய்த தவறை ஒப்புக்கொள்ளக்கூடியவர்கள், அதற்காக மனதார மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான நேர்மையான ஒரு ராசி இந்த தனுசு ராசி மையன்பர்கள். ஆனால் தனுசு ராசியை பொறுத்தவரை ஒரு தெய்வீக ராசி. அது மற்ற ராசியை விட தெய்வமே உடனிருந்து உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ராசி தனுசு ராசி. ஆனால் நீங்கள் அதை அப்சர்வ் பண்ணக்கூடிய தகுதியை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் நண்பர்களே. தனுசு ராசி ஆணும் பெண்ணும் ரெண்டு பேருக்கும் சொல்கிறேன், நீங்கள் தனுசு ராசியில் உதயமானவர்களாக இருந்தால் உங்களுக்கு தெய்வம் இறங்கி வந்து வழிவிடும். நீங்களும் அந்த மாதிரி இருந்துக்கணும். நேர்மை மாறாதவர்களாக, பண்பு மாறாதவர்களாக, மனிதநேயம் உள்ளவர்களாக நீங்கள் நடந்துக்கிட்டா வானிலிருந்து இறைசக்தி பிரபஞ்சம் உங்களை பேணி காக்கும். இது சித்தர்கள் சொல்கிறாங்க. சரி, உங்களுக்கு அந்நியர்களால் உதவி, அந்நியர்கள் நேசக்கரம் நீட்டுவார்கள், மாற்று மதம் மாற்று இனத்தின் மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். இதெல்லாம் வந்து இந்த ராசிக்குரிய. அப்படி பார்க்கும்போது உங்களுடைய அதிர்ஷ்ட கிழமை என்னடான்னு பார்த்தா சனிக்கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை. அதே மாதிரி உங்களுக்கு கலர் பார்த்தா கருநீல கலர் உங்களுக்கு யோகமான கலர். கருநீலம், டார்க் ப்ளூ யோகமானது. இதில் சிறப்பு என்னென்னா, உங்களுக்கு வன்னி மரம் சிறப்பான மரம், எண்ணீரை தரும் வன்னி. அப்போ பணபரஸ்தானம் சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் எதுவாக வருதுன்னா மகரம் வருது. உங்களுக்கு மகரத்தை இருக்க பிடிச்சிங்கன்னா உங்கள்கிட்ட தகரமே உங்கள் கையில் இருந்தால் கூட தங்கமாக மாறும். மகரம் உங்களுக்கு இரண்டாம் வீடாக பணபரஸ்தானமாக வந்து விடுகிறது. அந்த மகர ராசி உங்களுக்கு பணபரஸ்தானமாக வருவதால் அந்த மகர ராசி சனிக்குரிய மரமான வன்னி மரத்தை இருக பிடிக்கணும். இந்த வன்னி மரத்தில் விசேஷங்கள் நிறையா உங்களுக்கு அடங்கியிருக்கு. உங்களுக்கு பாருங்கள், அதிர்ஷ்டம் வந்து கருநீல கலர்ந்து கருப்பு, அதாவது நீளம், அடர்ந்த நீளம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வன்னி மரம் யோகத்தை கொடுக்கும். அந்த வன்னி மரம், இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் வேலை எங்கெங்கெல்லாம் கூலி தொழிலாளர்கள், கீழ்நிலை கூலி தொழிலாளர்கள், அட்டக்கூலி, அன்றாட கூலி, தினக்கூலி, இவங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா பெரிய மாற்றம் கிடைக்கும். ஒரு கால் இழந்தவர்கள், அதாவது 2 காலம் இழந்தவர்கள், மொண்டி முடவர்கள், இவங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி பண்ணீங்க சனிக்கிழமையில், சனி உரையில் செஞ்சீங்கன்னா பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து உங்களுடைய அதிர்ஷ்டத்தை வரவழைக்கக்கூடியவர்கள், சனியினுடைய ஆட்கள். கஷ்டஜீவினம், ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை கடுமையாக நெத்தி நிலத்தில் விட வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லாருமே சனி தான், சனி நாட்கள் தான். மிகவும் குட்டையாக உள்ளவர்கள் இவங்கெல்லாம் சனி நாட்கள். இவர்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா பெரிய மாறுதல், பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில். ஆக இப்படி பார்க்கும் பொழுது இன்னொரு ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்நிய சொந்தம், அந்நியர்களுக்கு உதவுவது, மாட்டு சாதிக்காரர்கள் உதவுவது, அயல் பாசை, ஆங்கில பாசை பேசக்கூடியவர்களுக்கெல்லாம் ஆங்கில பாசை பேசக்கூடிய நாடுகளுக்கு செல்வது, இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதல் ஏற்படும். ஆங்கில பாஷை பேசக்கூடிய மாற்று இன, மாற்று மொழி, அதில் குறிப்பாக ஆங்கிலம்,
இந்த ஆங்கிலம் பேசக்கூடிய நாடுகளில் இருந்தெல்லாம் உங்களுக்கு நல்ல யோகத்தை அங்கெல்லாம் போனீங்கன்னா யோகம் கிடைக்கும். இந்த பாஷை தெரிஞ்சுன்னா உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா ஆங்கிலம் கற்றவர்களுக்கெல்லாம் ஒரு அபரிமிதமான முன்னேற்றம் கிடைக்கும். பணம் அதில் கிடைக்கும். ஆங்கிலத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை மூவ் பண்ணி பாருங்கள், சக்ஸஸ். அந்நிய பாஷை மூலமாக சக்ஸஸ், அந்நிய நாட்டின் மூலமாக சக்ஸஸ், அந்நிய பழக்க வழக்கத்தால் முன்னேற்றம். இதெல்லாம் யாருக்கு? தனுசு ராசி மையன்பர்களுக்கு. சரி, இப்போ விஷயத்துக்கு வந்துடுறேன். அப்போ தங்குதடை இல்லாமல் பணம் பொங்கி வர என்ன செய்வது? தங்குதடை இல்லாத பணம் பொங்கி வர இந்த தனுசு ராசி மையன்பர்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், வன்னி மரத்துக்கு சனிக்கிழமை என்று சனி ஓரையில் காப்பு கட்டுறதுனா பெரிய விஷயம் இல்லை. வெள்ளை நூலில் 18 சுத்து வன்னி மரத்தை சுற்றிடுறது. எப்போ? கரெக்டாக சனிக்கிழமை சனி ஓரையில். பஞ்சாங்கத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், சனி ஓரையின் காலத்தில் கரெக்டாக செஞ்சுட்டு அதில் 18 பொட்டு வைக்கணும். சந்தனம், குங்குமம் இதால். அதுக்கப்புறம் கற்பூர நீராஞ்சனம், தீப ஆராதனைகள், தேங்காய் பழம் உடைச்சி கும்பிட்டு துளசி தீர்த்தம் விட்டு மேற்கு முகமாக செல்லக்கூடிய அந்த வன்னி மரத்தில் மேற்கு செல்லக்கூடிய வேற பறித்து ஓம் சனீஸ்வராய நம்ம வேற ஒன்றுமே தேவையில்லை. ஓம் சனீஸ்வராய நம்ம 108 முறை உரு போட்டுட்டு அந்த வேற பறித்து அதை அயல் பாஷை பேசக்கூடிய ஆட்கள் அந்நியர்கள் மூலமாக அதை வாங்கி நீங்கள் அணுகிட்டீங்கன்னா சனி ஓரையில் சனிக்கிழமை அணுகிங்கன்னா பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். இதை உங்களோட விட்டுறாமல் இந்த தெரிஞ்ச இந்த தகவலை இல்லை அதை பரிசு கூட நீங்கள் வச்சுக்கலாம், வாங்கி தப்பு இல்லை. ஆனால் இதை உங்களோட விட்டுறாமல் இதை எல்லா உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ராசிக்காரங்களுக்கெல்லாம், தனுசு ராசி எங்கே இருக்கும், உங்கள் சொந்த பந்தம், உங்களுடைய பழக்க வழக்கம் உள்ள எல்லாருக்கும் இதை நீங்கள் சொல்லணும், ஷேர் பண்ணணும். ஏன்னா யாம் பெற்ற இன்பம் பெருக வையவும் நீங்கள் புண்ணியத்தை தேடுங்க இதை சொல்லி. அப்போ இன்னொன்று செய்யலாம். இது அப்படி கிடைக்கக்கூடிய காலத்தில் கிடைக்கலங்க, இது மாதிரி எங்களுக்கு செய்ய தெரியல, செய்ய முடியாதவர்கள் திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் பொன்முச்சந்தி ஸ்ரீ விஷ்ணு துர்கா கோயிலில் இது முறையாக மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்கும் காப்பு கட்டி இந்த 12 ராசிக்கு உண்டான அந்த மந்திரங்களை சொல்லி அந்தந்த மரங்களில் அந்தந்த கிழமையில் அந்தந்த ஓரையில் முறையாக எடுத்து சாயத்தில் அடைச்ச எந்திரங்கள் அந்த கோயிலில் கொடுக்குறாங்க. நேராகவும் நீங்கள் போய் வாங்கிக்கலாம், தபால் மூலமாகவும் பெறலாம். தொடர்புக்கு அற்புதமானந்தம் சேனலில் கீழே நம்பர் போது நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஆகவே இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.